அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து பற்றி பார்க்க 13/7/2026 வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, தண்ணீர் இந்த படத்துடைய நடிகை யாருன்னு கேட்காங்க. தண்ணீர்ன்ட்டு 1981 ஒரு மூவி வந்துச்சுங்க, பாலச்சந்தர் மூவி. நடிகை யாருன்னா சரிதா. ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன சேலை ஆரம்பிச்சுக்கு. ஐயம்னா டவுட் அப்படின்னா சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். சந்தேகம்னு நம்ம சொல்லலாம். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன விண்மீன் நட்சத்திரம். விண்மீன் இல்லைன்னா ஸ்டார் நீங்கள் என்னென்னு சொல்லலாம், தாள ஆரம்பிச்சுக்குன்னா தாரகை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாரை சொல்லக்கூடியது தான் தாரகை. ஓகேங்க. 9 இடமிருந்து வளம் என்ன கேல ஆரம்பிச்சுக்கு. பழம்னா ஃப்ரூட், கனி. ஓகேங்களா, சரிங்க. இப்போ 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா. தாவரங்களை பற்றி படிப்பது. தாவரம், செடி, கொடி, தாவரத்தெல்லாம் பற்றி படிக்கிறது என்னென்னா பாட்னி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தாவரவியல் அப்படின்னு சொல்லுவோம். தாவரவியல். ஓகேங்க, கரெக்டாக இருக்குது எழுதுறதுக்கு. ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன வீரத்தோடு இதுவும் வேணும். வீரமும் இருக்கணும், அதோட கொஞ்சம் விவேகமும் இருக்கணும். புத்திசாலித்தனத்துடன் வீரம் இருக்கணும். ஓகேங்களா. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். பூக்கும் சொல்லலை அப்படின்னா குறிஞ்சிப்பூ சொல்லுவோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னா மகாமகம். பதில் என்ன மகாமகம் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதுவும் எப்படின்னா குரு பகவான் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வரணும். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். கும்பகோணம் சொல்லுவோம் நம்ம, இல்லைன்னா ஹரித்வார் சொல்லுவோம். ஓகேங்க. 6 இடமிருந்து வளம் என்ன ஹால் ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க திரைப்படத்துறை என்னன்னு சொல்லுவோன்னா ஹாலிவுட் மூவிஸ்லாம் சொல்லுவீங்கள்ல. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன இராணுவம் அப்படின்னா மிலிட்ரின்னு சொல்லலாம். இங்கே இட்டு வந்திருக்கனால பட்டாளம் அப்படின்னு சொல்கிறேன். ஆர்மி இல்லைன்னா மிலிட்ரி அப்படின்னா பட்டாளம்னு அர்த்தம். ஓகே. 8 வலமிருந்து இடம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். புல்லட், துப்பாக்கி, ரவை. இதை என்னன்னு சொல்லலாம்னா தோட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 12 இடமிருந்து வளம் என்ன பஞ்சலோகம்னா 51 நம்ம சொல்லுவோம். 5 வகையாக உலோகம் சேர்க்கக்கூடியது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, துத்தம், ஈயம் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியது. மேக்ஸிமம் இப்போ கோயிலுடைய சிலை தான் 51 இருக்கும். சில கொலுசு கூட 51 யூஸ் பண்ணுறாங்க, பார்க்க கோல்டு மதியம் இருக்கும். 13 மேலேருந்து கீழே போல ஆரம்பிச்சுக்கு. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை. தமிழர்களுடைய பாரம்பரிய தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகை என்னென்னா பொங்கல். நெல் அறுவடை பண்ணி விளைவிச்ச நெல் அறுவடை பண்ணி அதை நேச்சருக்கு கும்பிட்றது, கொடுத்த கிஃப்டாக கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி. 17 வலமிருந்து இடம் என்ன ஒன்றை பற்றிய செய்தி குறிப்பு. ஒன்றை பற்றிய செய்தி இல்லைன்னா நோட்ஸ் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்னா தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 22 கீழேருந்து மேலே என்ன தொடுதல், வருடுதல் அப்படின்னா இதுக்கு ஹிண்ட் வேறு வேணுமே. 18 வலமிருந்து இடம் என்ன அமாவாசைக்கு பின் நிலவின் நிலை. நாளைக்கு அமாவாசைங்க. அமாவாசைக்கு அப்போ எல்லாமே நிலா பிறை நிலான்னு சொல்லுவோம். அதுவும் அமாவாசைக்கு அப்போன்னா வளர்பிறை. ஓகே. அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை. நிலவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க.
22 இடமிருந்து வலம் என்ன? செயலில் குறுக்கிடுதல், இதுக்கு அது ஹிண்ட் வேணுங்க. 20 மேலேருந்து கீழே என்ன? லீவு. லீவுன்னா என்னன்னு சொல்லலாம்னா விடுமுறைன்னு சொல்லலாம். விடுமுறைனா லீவு. சரிங்க. 27 இடமிருந்து வலம் என்ன? அப்போ ரூபாய் நோட்டை மாற்றினால் என்ன கிடைக்கும்? ரூபாய் நோட்டை மாற்றினா அதுக்கு சில்லறை கிடைக்கும். ஓகே, சில்லறைன்னா சேஞ்சு, ஆக்சுவலாக காயின்ஸுன்னு கூட நீங்கள் நினச்சிங்கனாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்க. 22 இடமிருந்து வலம் என்ன? செயலில் குறுக்கிடுதல் அப்படின்னா அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறது, உள்ள தலையை கொடுத்துக்கிட்டு தலையிடுதல், தலையீடு இல்லைன்னா தலையீடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 22 கீழே அந்த மேலே தொடுதல் வருடுதல். தொடுதல்னால் அடுத்தவங்களை தடவுதல், வருடுதல் அப்படின்னா மசாஜ் பண்ணுற மாதிரி, தடவல் அப்படின்னு நான் எழுதுவேன். சரிங்களா? தழுவல்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு கமெண்ட் எனக்கு கொடுங்க. 25 கீழே இருந்து மேலே. திருடர்கள். திருடன்னா கள்ளன்னு சொல்லலாம், கல்வர் சொல்லலாம். நான் இதில் கல்வர் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு வேர்த்தை ஒன்றுக்கு கள்ள அப்படின்னு ஒரு வேர்டும் கொடுக்க. ஓகே, அப்போ 21 இடமிருந்து வலம் என்ன? பெண்கள் முகப்பொலிவுக்கு பூசுவது. காலம் ஆயிடுச்சு, பெண்கள் முகப்பொலிவுக்கு பூசுவது மேக்கப். ஆனால் இங்கே வரக்கூடியது மஞ்சள். ஓகே, 24 கீழே இருந்து மேலே. சமையல் பொருட்களை போட்டு வைக்கும் பெட்டி. சமையல் பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய பெட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஞ்ச பெட்டின்னு சொல்லுவாங்க. 5 அறை பெட்டி அப்படின்னா 5 அறைகள் இருக்கும். 5 அறை பெட்டின்னா 5 வகையாக ஒரு பெட்டி வந்து டிவைட் ஆகிருக்கும். அதுக்குள்ள 5 வகையாக மசாலா போட்டுக்கலாம். ஓகேங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? தொப்புள். தொப்புள்னா உந்தின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பெல்லி பட்டன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாபி அப்படின்னு சொல்லுவோம். என்ன? நாபி. ஓகேங்க. அடுத்து இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டோம். 14 இடமிருந்து வலம் என்ன? உணவு தயாரித்தல். உணவு தயாரித்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சமையல் செய்தது தான் உணவு தயாரித்தல். இதை பதில் சரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மேலேருந்து கீழே பார்ப்போம். தோல். தோல்னா ஸ்கின். ஸ்கின் வந்து சருமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அப்போ 15 இடமிருந்து வலம் என்ன? இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். மரம் என பொருள். மரம்னா தரு அப்படின்னு சொல்லுவோம். த்ரு, தரு, கற்பக தரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? வலுப்பெச்சல். வலுப்பெச்சல்னா ஸ்ட்ராங்காக வருது, தெம்பாக வருது, தெம்பு. ஓகே. அப்போ 19 மேலேருந்து கீழே என்னென்னா தென்னிந்திய மொழிகளில் ஒன்று. தென்னிந்திய மொழினா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு சொல்லலாம். சொந்த மொழியாக சொல்லக்கூடியது தெலுங்கு. சரிங்க. தெலுங்கு கரெக்டான்னு பார்ப்போம். 26 இடமிருந்து வலம். குள்ளம். உயரம் கம்மியாக இருக்கவங்க. சின்ன நீர்நிலையை என்னன்னு சொல்லுவீங்கன்னா தண்ணி தங்கி இருக்கதை குட்டையில் தண்ணி கிடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக இருக்கவங்களையும் குட்டைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உயரம் கம்மியாக இருக்கவங்களையும் குட்டைன்னு சொல்லலாம். 23 மேலேருந்து கீழே என்ன? மழைக்கு பிடிப்பது. இப்போ தான் தினமலையில் கேட்டிருந்தாங்க. குடை. ஓகேங்க. எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. 11 மேலேருந்து கீழே. வெளிநாடு, பிரதேசம், பட்டணம். இதில் இல்லு எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. மைக் அப்போ இல்லை எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. சீமை, இது லே போட்டிருந்தீங்களான்னா கூட பரவாயில்ல. சீமையில் இல்லாத சரக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மாதிரி சொல்கிறாங்க.
சீமை. எடிட்டர் இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க, ஓகேங்களா? ஒரு இஷ்யூ இன்னைக்கு இருக்குது, ஓகேங்களா? இதை மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பாருங்க. இந்த வேர்டை வச்சு ஒரு 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓசை, விசை, சாலை, வேதம், ஓம். வேறு எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.